இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என்ன என்றால், சிக்கி கொண்ட ஆடு. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். சிக்கி கொண்ட ஆடு. பைபிள்ல நிறைய ஆடு இருக்குதுங்க. காணாமல் போன ஆடு, வாய்த்தரவாத ஆடு, தப்பி போன ஆடு, வேற என்ன, பல ஆடுகள் இருக்கிறது. இன்றைக்கு பைபிள் ஒரு சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்க போகிறது. அது என்னவென்றால், சிக்கி கொண்ட ஆடு. யார் ஆடு? சொல்லுங்க. நாம தாங்க ஆடு. நீயும் நானும் தான் ஆடு என்று பைபிள் சொல்லுகிறது. சிக்கி கொண்ட ஆடு. ஸ்தோத்திரம். பாருங்க, எல்லாரும் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வரும்பொழுது, அந்த அதிகாரம் முழுவதுமே ஒரே வேலையை தான் அங்கே செய்யுது. என்ன வேலை செய்யுதுன்னா, சிக்கி இருந்த ஆடை தப்பிக்க பண்ணுது. அவ்வளவுதான். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வரும்பொழுது, அந்த அதிகாரம் நிறைய விஷயம் பார்க்கணும், நிறைய காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஆனால் நடந்தது ஒன்றே ஒன்றுதான். ஒரு ஆடை அந்த புதர்லேருந்து மீட்கப்பட்டது. அதுதான் விஷயமே. இன்றைக்கு இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது சிக்கி இருந்த ஆடை மீட்கும்படிக்கு. சபை பூமியிலே வைக்கப்பட்டிருக்கிறது சிக்கி இருந்த ஆடை விடுவிக்கும்படி. பைபிள் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது சிக்கி இருந்த ஆடை விடுவிக்கும்படி. பிதாவாகிய தேவன் தன் குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் சிக்கி இருந்த ஆடை விடுவிக்கும்படி. இயேசு சிலுவையில் அறையப்பட்டார் சிக்கி இருந்த ஆடை விடுவிக்கும்படி. இயேசு ரத்தம் சிந்தினார் சிக்கி இருந்த ஆடை விடுவிக்கும்படி. இயேசு சிலுவை சுமர்ந்தார் சிக்கி இருந்த ஆடை விடுவிக்கும்படிக்கு தான். அல்டிமேட் விஷயம் இது ஒண்ணுதான். சிக்கி இருக்கிற மனிதன் விடுவிக்கப்பட வேண்டும். ஏன் மனிதன் சிக்கிக் கொள்ளுகிறான்? பைபிள் சொல்லப்படுது ஒரே வாசனம், சங்கீதம் 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. மனிதன் தன் கையின் கிரியினாலே சிக்கிக் கொள்ளுகிறான். மனிதன் தன்னுடைய கையின் கிரியினால, புத்தி இல்லாம செய்யற வேலையினால, கீழ்ப்படியாமையினால, சில துணிகரத்தினால என்ன பண்றான்? சிக்கிக் கொள்ளுகிறான். சிக்கிக் கொண்ட மனிதன் தவிக்கிறான். சிக்கிக் கொண்ட மனிதன் கூவுகிறான். சிக்கிக் கொண்ட மனிதன் அலறுகிறான். சிக்கிக் கொண்ட மனிதன் கூப்பிடுகிறான். ஒரு ஆட்டின் சத்தம் மேய்ப்பனுக்கு தான் கேட்கும். ஒரு ஆட்டின் கூக்குரல் அதன் எஜமானுக்கு தான் புரியும், கேட்கும். இன்றைக்கு மனிதன் அவனுடைய பிரச்சனைகளிலே அவர்களுடைய தேவர்களை கூப்பிடுகிறார்கள். ஒரு தேவர்களுக்கும் கேட்கல. ஒரு தேவர்களும் இறங்கி வந்து உதவி செய்ய முடியல. ஏன்னா அவங்களுக்கு புரியாது. இந்த உலகத்தில் 33 கோடி தேவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த ஆட்ட சத்தம் எந்த தேவனுக்கு கேட்குது? எந்த ஆட்டோடைய சத்தம் அவங்களுக்கு புரியுது? யார் இறங்கி வந்தது? ஒரு ஆட்டின் சத்தம் அவன் அதன் மேய்ப்பனுக்கு தான் புரியும், கேட்கும். ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் சிக்கி இருக்கிற ஆட்டை போல நீ வந்திருக்கிறாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். சிக்கி இருக்கிற ஒரு ஆட்டை போல நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். உன் சிக்கல் தேவனுக்கு தெரியும்.
உன் தவிப்பு தேவனுக்கு தெரியும். உன் வேதனை தேவனுக்கு தெரியும். நீ எதிலே சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கடவுளுக்கு தெரியும். மேய்ப்பன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. உன்னை மீட்டெடுக்க மேய்ப்பன் இறங்கி வந்திருக்கிறார். தொலைந்து போன ஆடு, காணாமல் போன ஆடு, வாய் திறவாத ஆடு, காயப்பட்ட ஆடு. ஸ்தோத்திரம். அந்த ஆடு நீங்க நாங்க தாங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வராரு, ஈசாக்கு வராரு, மலை மேல ஏறி போறாங்க, 3 நாள் பிரயாணம் பண்றாங்க, பலி கொடுக்கறாங்க, பலி கொடுக்கிறதுக்காக போறாங்க. எல்லாமே அங்க நடக்கிற எல்லாமே ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நடக்குதுங்க. எது? சிக்கி இருந்த ஆடை தப்பிக்கும் படிக்குதான். கடைசியில் அது நடக்குது. முடிஞ்சிச்சன் சாப்டர். ஸ்தோத்திரம். கடவுள் உன் சிக்கலிலிருந்து வெளியே கொண்டு வரும்படிக்கு பல காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்து கொண்டிருக்கிறார். பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். நிச்சயமாய் உன் சிக்கலிலிருந்து நீ வெளியே வருவாய். உன் கையின் கிரையினால எங்கேயோ நீ சிக்கி இருக்கிறாய். எதிலையோ போய் சிக்கி இருக்குது. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அந்த ஆடு மீட்கப்படும். நிச்சயமாய் அந்த ஆடு சிக்கலிருந்து வெளியே கொண்டு வரப்படும். ஒரு அழிலே சொல்லுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். தேவனுடைய ஆடு என்று நான் சொல்றேன், கவனிங்க. இப்ப இங்க சிக்கி இருந்த ஆடு யாருடைய ஆடு? அது சொல்லுங்க. தேவனுடைய ஆடு. ஒரு தேவனுடைய ஆடு எப்படி இருக்கும்? கவனிங்க. ஒரு 3 விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு தேவனுடைய ஆடு, இங்க இந்த ஆடுதான் குமாரனுக்கு பதிலாய் பலி கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன? குமாரனுக்கு சமமா இருக்கிற ஆடு யாரு? நீ நாங்க தான். அருமையான ஒரு வார்த்தை அந்த அதிகாரத்துல. குமாரனுக்கு பதிலாய் அதை தகன பலியிட்டான். 13ஆம் வசனம். தன் குமாரனுக்கு பதிலாக. சூப்பர் வார்த்தைங்க அந்த வார்த்தை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கிறது? அதை தன் குமாரனுக்கு பதிலாய். ஸ்தோத்திரம். பதில் ரீப்ளேஸ் பண்றாங்க. இது இருக்க வேண்டியது அது வைக்கிறாங்க, அது இருக்க வேண்டியது இது வைக்கிறாங்க. நாம் இருக்க வேண்டிய இடத்தில் இயேசு வந்தார். இயேசு இருக்க வேண்டிய இடத்தில் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்மை சமப்படுத்தி வைத்திருக்கிறார். தான் தேவனுடைய ஆடு. ஸ்தோத்திரம். 3 காரியம். தேவனுடைய ஆடு முதலாவது, அது சிக்கி இருக்கும். தேவனுடைய ஆடு ஏதோ சிக்கல்ல நான் மாட்டிட்டேன், என் வாழ்க்கையே சிக்கலா இருக்குது, கடவுளே கைவிட்டாரு, அப்படி பேசாத. இங்கு தேவனுக்கு தேவையான ஆடு என்ன இருக்குதாங்க? சிக்கப்பட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆடு சிக்கி இருக்கிறது. அதனால கர்த்தர் கைவிட்டாரு, கடவுள் உதவி செய்ய மாட்டாரு, கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டாரு, என் வாழ்க்கை அப்படிதான், அவ்வளவுதான், எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, கடவுளோட கைவிட்டாரு என்று சொல்லாதே. நீதான் தேவனுடைய ஆடு. நீதான் தேவனுடைய ஆடு. ஸ்தோத்திரம். சிக்கி இருக்கிறாய், ஆனாலும் நீதான் தேவனுடைய ஆடு. 1. 2வது வார்த்தை சொல்றேன் பாருங்க. தேவனுடைய ஆடு விடுவிக்கப்படும். நிச்சயமாய் விடுவிக்கப்படும். சிக்கியிருந்த இந்த ஆட்டை ஆபிரகாம் என்ன செய்யறாருங்க? தேவனுடைய ஆடு சிக்கி இருக்கும், ஆனாலும் அது விடுவிக்கப்படும். சிக்கலை பார்த்து கடவுள் விட்டாரு. சிக்கலை பார்த்து நான் பாவி, சிக்கலை பார்த்து எனக்கு யாருமே இல்லை, சிக்கலை பார்த்து இனி நான் முன்னேற முடியாது, சிக்கலை பார்த்து இனி எனக்கு நல்ல வாழ்க்கை இல்லை, சிக்கலை பார்த்து இனி எனக்கு முன்னேற்றம் இல்லை என்று சொல்லாதே. தேவனுடைய ஆடு அது சிக்கி இருக்கும்.
ஆனாலும் அது விடுவிக்கப்படும். அதான் தேவனுடைய ஆடு. மூன்றாவது, தேவனுடைய ஆட்டை தேவன் பார்ப்பார். எல்லாம் அந்த வசனத்தில் இருக்குது. ஆபிரகாம் அதை ஒரு சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டை ஆபிரகாம் கண்டான். ஸ்தோத்திரம். தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். 13ஆம் வசனத்தில் இருக்குது. ஆபிரகாம் அந்த ஆட்டை என்ன பண்றாரு? பார்க்கிறார். பார்க்கிறார். அது எவ்வளவு காலமா சிக்கி இருக்குதுன்னு தெரியல. எனக்கு கவனிங்க, எவ்வளவு காலமா சிக்கி இருக்குதுன்னு தெரியல. ஒரு நேரம் வந்தது, ஆபிரகாம் அதை பார்த்தான். ஹல்லேலூயா. எவ்வளவு காலமாய், எவ்வளவு வருஷமாய், எத்தனை மாதமாய் அந்த ஆடு சிக்கி இருக்கிறது என்று தெரியல. எத்தனை வருஷமா போராடி கொண்டிருக்கிறது என்று தெரியல. ஒரு நாள் வந்தது, ஒரு நேரம் வந்தது, ஆபிரகாம் அதை பார்த்தான். ஆபிரகாமின் கண் பட்டது அந்த ஆட்டின் மேல. ஆமென். உன் பிரச்சனை எத்தனை வருஷம், எவ்வளவு காலம் இருக்கிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு காலையில கர்த்தர் உனக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். சீக்கிரத்தில் கர்த்தருடைய பார்வை உன் மீது படும். சீக்கிரத்தில் ஆபிரகாம் உன்னை பார்ப்பார். ஆபிரகாமின் கண் உன் மீது படும். பாருங்க, மற்றவங்க கண்ணுங்களுக்கு மறைச்சி 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 மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாதபடி கடவுள் மறைச்சி மறைச்சி வைக்கிறார். ஏன் தெரியுமா? கடவுள் கண்ணில் படணும் என்பதற்காக தான். நம்ம பிரச்சனை மற்றவங்களுக்கு புரியுறது இல்லை. மற்றவங்க யாரும் உதவி செய்ய முடியல. நம்மளுக்கு மற்றவங்க யாரும் கிட்ட வரவே முடியல. அப்படி ஒரு சூழ்நிலை கடவுள் வச்சிடறாரு. யாரும் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்? கடவுள் கண்ணில் நீ பட வேண்டும் என்பதற்காக தான். கடவுள் மாத்திரமே உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் மனிதனின் கண்களில் மறைக்கிறார். மனுஷன் கண்ணில் பட்டாலும் ஒன்றும் செய்ய போறதும் கிடையாது. அது ரெண்டாவது விஷயம். கவனிங்க, மனுஷன் கண்ணில் பட்டா ஒன்றும் செய்ய போறதும் கிடையாது. மனுஷன் ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை தான். ஒரு நாள் அந்த ஆட்டின் மீது ஆபிரகாமின் கண் பட்டது. தேவன் பார்த்தார். ஆபிரகாம் பார்த்தான். உன்னையும் கர்த்தர் பார்ப்பார். ஒருவேளை இந்த காலையில் தேவனுடைய கண்கள் நம் மீது படுவதாக. நாம் சிக்கியிருக்கிற நம்முடைய பிரச்சனையில், முன்னேற்றம் இல்லாத நம்ம பிரச்சனையில், ஒரு அடி கூட முன்ன வைக்க முடியாமல் போறேனே, ஒரு அடி கூட நான் முன்னேற முடியாமல் போகிறேனே, ஏதோ ஒன்று என்னை சுற்றி இருக்கிறது, ஏதோ ஒரு சிக்கல் என்னை சூழ்ந்து இருக்கிறது, நான் முன்னோக்கி போக முடியாமல் இருக்கிறேனே என்று அந்த ஆடு தவித்தது. அந்த ஆடுதான் நாம். ஸ்தோத்திரம். இவ்வளோ காலம் எப்படியோ தெரியலங்க. இன்னைக்கு ஆபிரகாம் வந்துட்டாருங்க. கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இதுவரைக்கும் அந்த ஆட்டின் நிலவரம் எப்படி தெரியாது. இந்த நிமிஷம் ஆபிரகாம் வந்து விட்டார். ஆபிரகாம் வந்து விட்டார். ஸ்தோத்திரம். அடுத்த இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. தேவனுடைய ஆடு எது என்று 3 காரியம் சொன்ன. 1, சிக்கியிருக்கும். 2வது, விடுவிக்கப்படும். 3வது, தேவனதை பார்ப்பார். அடுத்த இன்னொரு விஷயம் சொல்றேன், கவனிங்க. என்ன பாருங்க, சிக்கலுக்கு பின் ஆசீர்வாதம். இத சொல்லுங்க பாஸ்டர். ஃபர்ஸ்ட், சிக்கலுக்கு பின் ஆசீர்வாதம். சிக்கல் சிக்கல் என்று நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். சிக்கல் சிக்கல் என்று சிக்கலை பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு வேதத்தின் முன்பாக ஒரு வெளிச்சம் உன்னை சந்திக்கிறது. சிக்கலுக்கு பின் ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறது. ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் எப்பொழுது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தின் வாக்கை கொடுக்கிறார்? அந்த பசங்களை 2 பேரும், ஏய், எப்பொழுது ஆசீர்வாதம் கொடுக்கிறார்? கவனிங்க. எப்ப கொடுக்கிறாருங்க? எப்ப? இந்த 17ஆம் வசனம் தான் சொல்றார்.
17ஆம் வசனத்தில் தான் அங்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தை சொல்லப்படுகிறது. எப்போது? ஆட்டை சிக்கலிலிருந்து விடுவித்த பிற்பாடுதான் ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தம் அங்கு வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தர் கடவுள் சிக்கலை நமக்கு அனுமதிக்கிறார், அப்படி இருக்கட்டும். ரெண்டாவது, சிக்கலை நம்மளை விடுவிக்கிறார். நேரம் வருது எதற்காக? ஆசீர்வாதத்தை சுதந்திரம் தான். ஸ்தோத்திரம். சிக்கலுக்கு பின் ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஸ்தோத்திரம். பாருங்க, பிரச்சனையை பற்றியே பார்க்குறவங்களா எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பிரச்சனை ரொம்ப நாளா பிரச்சனை என்ன இதுவே வாழ்க்கையா என்று சொல்லி கொண்டிருக்கிற உனக்கு ஒரு வார்த்தை உண்டு. இந்த பிரச்சனை சீக்கிரத்தில் ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொண்டு வரப்போகிறது. பல வருஷமாய் நான் தவிக்கிறேன் என்று எதை பற்றி நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ அது முடிவு உனக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. பல வருஷமாய் நான் மீட்கப்பட முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன் ஒரு விஷயத்துல என்று எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிறாயோ அதன் பிற்பாடு அந்த சிக்கலுக்கு அடுத்து தொடர்ந்து ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வரப்போகிறது. கையை மேலே உயர்த்துவோமா? இந்த வார்த்தை நாங்கள்லாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிரச்சனை என்று தான் பார்க்கிறோம், ஆனால் இந்த பிரச்சனைக்கு அடுத்தது ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்பதை இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எல்லா கரங்களை மேலே வைத்து கண்ணை மூடுங்க. ஸ்தோத்திர. பிரச்சனை என்று பயப்படாத, சிக்கல் என்று கலங்காத. இதோ அந்த சிக்கலை நீக்கும் ஆபிரகாம் வந்திருக்கிறார். சிக்கல் நீங்கின பிற்பாடு உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். இந்த சிக்கலுக்கு பின் ஒரு ஆசீர்வாதம், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம், இந்த ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதம், இந்த கஷ்டத்துக்கு அப்புறம், இந்த கண்ணீருக்கு அப்புறம், இந்த போராட்டத்திற்கு அடுத்தது ஒரு ஆசீர்வாதம் உன்னை தொடர்ந்து வரப்போகிறார். அல்லேலூயா. சிக்கல் நீக்கப்பட்ட ஆடு, சிக்கல் நீங்கின பிற்பாடு ஆசீர்வாதம் உண்டாகுது. ரெண்டாவது பெருக்கம் உண்டாகிறது. எந்த வசனம்? 17ஆம் வசனத்தில் டெவலப் என்ன சொல்றாரு? நீ என்ன சொல்றாங்க? உன்னை நான் பெருக செய்வேன். எந்த வசனம் அது? 17ஆம் வசனம் தான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், கடற்கரை மணலை போல நான் பெருக. ஆசீர்வாதம், ரெண்டாவது பெருக்கம். பெருக்கம்னா டெவலப் ஆகுறது. ஸ்தோத்திரம். அந்த ஆடு அது வரைக்கும் தவிச்சு இருந்துச்சு. ஆபிரகாம் வந்தார், எல்லாமே மாறுது. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வர வரைக்கும் அந்த ஆடு தனியாக போராடிட்டு கொண்டிருந்துச்சு. ஆபிரகாம் வரும் வரைக்கும் அந்த ஆடு தனியாய் தவித்து கொண்டிருந்தது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம், ரெண்டாவது பெருக்கம், மூன்றாவது சுதந்திரிப்பது. அதே வசனத்தில் சிக்கல் நீங்கின பிற்பாடு ஆசீர்வாதம் உண்டாகுது, பெருக்கம் உண்டாகிறது, மூன்றாவது சுதந்திரிக்கப்படுதல் உண்டாகிறது. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் ஒரு மேன்மை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நிச்சயமாய். பிரச்சனையை பார்த்து பயப்படாத, சிக்கலை கண்டு பயப்படாத, நீ ஃபேஸ் பண்ற ப்ராப்ளத்தை பற்றி பயப்படாத. ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, தாவீதை கர்த்தர் ராஜாவாய் வைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். தாவீதை ராஜாவா வைக்கணும் என்று எண்ணம் கொண்டிருந்தார். அதனால அவன் தலையில கொண்டு வந்து கிரீடத்தை வைக்கல, அவனுக்கு என்ன கொடுத்தாரு? பிரச்சனையை கொடுத்தாரு. யாரு பிரச்சனை? அவன் ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிரச்சனை யார்? அது கோலியாத். ராஜாவாய் அவனை வைக்க வேண்டும் என்று கடவுள் மனதில் இருந்தது. அதற்காக தாவீதுக்கு என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுத்தாருங்க? பிரச்சனையை கொடுத்தார், யுத்தத்தை கொடுத்தார், கோலியாத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் ராஜாவா மாறிட்டான். நான் பாருங்களேன், பிரச்சனை ஒன்று புதுசாக வருதுனாவே உங்களுக்கு ஏதோ பிளெஸிங் வந்து அர்த்தம். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, விசுவாசமா இருங்க, தைரியமா இருங்க.
கோலியாத்து போல பெரிய பிரச்சனை, ஐயோ என்ன ஆக போதோ, அப்படி பயப்படாத. அடுத்தது ஏதோ ஒரு blessing வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்கள், கடவுள் பெரிய தேசத்தை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எப்பா போயிடலாம், கானான் தேசம், அங்க பாலும் தேனும் ஓடுற தேசமா, போயிடலாம் போயிடலாம், பொட்டி படிக்கலாம், எல்லாம் கிளம்புனா போனா பெரிய கடல் நிக்குது. வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் என்ன கொடுக்கிறார் அவங்களுக்கு? கடலை கொடுத்தார், செங்கடலை கொடுத்தார். அதை தாண்டாங்க, தேசத்தை சுதந்திரிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை உலக ரட்சகராய் பிதா நினைத்தார். சிங்காசனத்தில் உட்கார வைக்கணும், அவர் தான் ராஜா என்று பிதா நினைத்தார். பிதா தேவன் அதற்கு என்ன கொடுக்கிறார்? அவருக்கு சிலுவை கொடுத்தார். ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் எனக்கு இந்த மனுஷருங்க, ஏன் இந்த குடும்பம், ஏன் இந்த புருஷன், ஏன் இந்த பிள்ளைங்க, ஏன் இந்த பொண்டாட்டி, ஏன் இந்த கஷ்டம்? எதுக்கு? உன்னை பிளஸ் பண்றதுக்கு தான். இந்த சப்ஜெக்ட்ல பாருங்க, இந்த சப்ஜெக்ட்ல பாருங்க, ஈசாக்கு ஏன் ஏன் இல்லை, எங்கே எங்கே கேட்கிறான் கேள்வி. என்ன கேட்கிறான் ஈசாக்கு? எங்கே ஆடு, எங்கே ஆடு, எங்கே? எங்கே எங்கே என்று கேட்டான். ஆனால் அது ஒரு இடத்துல இருந்துச்சு. ஆடு இருந்துச்சா இல்லையா? ஆடு பாருங்க, என்ன பாருங்க, என் ஆசீர்வாதம் எங்க, கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க, கடவுள் எனக்கு சொன்ன வார்த்தை எங்க, எங்க எங்க நீ கேட்டிருக்கிற. ஆனா கர்த்தர் சொல்றார், நான் ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன், இருக்குது இருக்குது என்றார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உன் ஆசீர்வாதம் கர்த்தர் ஒரு இடத்துல வைத்திருக்கிறார். ஆடு எங்கே ஆடு எங்கன்னு கேட்ட, கண்ணில் தெரியல அவனுக்கு, கண்ணில் தெரியாதனால எங்கே எங்கே என்று கேட்டான். ஆனால் கடவுள் இல்லாததை சொல்லவில்லை. ஒரு நாள் ஈசாக்கும் பார்த்தான், ஆபிரகாமும் பார்த்தான் அந்த ஆட்டை. ஒரு நாள் நீயும் உன் குடும்பத்தாரும் பார்ப்பீர்கள் கர்த்தர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை. ஒரு நாள் உன் கண்களினால் நீ காணுவாய் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தை. கர்த்தர் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருக்கிறாரு. தாவீதுக்கு ஏன் கோலியாத் ராஜா? இஸ்ரவேலுக்கு ஏன் வனாந்தரம், ஏன் கடல், பாலும் தேனும் ஓடுகிற தேசம்? இயேசுக்கு ஏன் சிங்காசனம்? இயேசுக்கு ஏன் கல்வாரி? அவருக்கு சிங்காசனம் வைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் என்று கஷ்டத்தை பிரச்சனையை பார்த்து 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 நம்ம சோர்ந்து போகிறோம். அதற்கு பின்பாய் கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்தை வச்சிருக்கிறாருங்க. அதற்கு பின்பாய் கர்த்தர் ஒரு மேன்மையை வைத்திருக்கிறார். ஆடு சிக்கி இருக்குது நினைச்சோம். ஸ்தோத்திரம். அந்த சிக்கலுக்கு பிற்பாடு தான் தெரியுது, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக செய்வேன், நீ சுதந்தரிப்பாய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிக்கலிலிருந்து விடுவிக்கப்படும் ஆடு. ஸ்தோத்திரம். சீக்கிரம் கர்த்தர் உன் சிக்கலிருந்து வெளியே கொண்டு வருவார், உன்னை ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாற்றுவார். நிச்சயமாய் நடக்கும் அது. அல்லேலூயா. சரி, இப்போ அடுத்த சப்ஜெக்ட் போறோம், முடிச்சிடலாம். எப்படி இந்த ஆடு சிக்கலிலிருந்து கடவுள் விடுவிக்கிறார்? ஒரு 7 காரியங்கள் அங்கு நடக்குது. அந்த அதிகாரத்தில் ஒரு 7 காரியங்கள் நடக்கிற கவனிங்க. அந்த 7 காரியம் நடந்ததனால அந்த ஆடு, சிக்கலிருந்த ஆடு விடுவிக்கப்பட்டது. என்ன நடந்தது? நாமும் கூட நம்முடைய சிக்கல் இருந்து வெளியே வரும்படி, சிக்கியிருக்கிற சூழ்நிலையிலிருந்து வெளியே வரும்படி நாம் கை கொள்ள வேண்டிய காரியம் 7 காரியங்கள். இந்த 7 காரியம் மைண்ட்ல வை. இந்த 7 காரியத்தை உன் மனதில் வை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழு பைபிளிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அதிகாரம் என்று நாம் சொல்லலாம். இந்த 7 விஷயத்தை உன் மனதில் நீ வைத்துக்கொள். நிச்சயமாய் தவித்து கொண்டிருக்கிற ஆடே உன்னை ஆபிரகாம் தேடி வந்து விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்போ இந்த சிக்கல் நீங்கும்? எப்போ இங்க சிக்கல் நீங்கும்? ஆசீர்வாதம் வரும், சிக்கல் நீங்கும். ஹல்லேலூயா.
முதல் காரியம் ஏன் இந்த ஆட்டை கடவுள் விடுவிக்கிறார், எப்படி விடுவிக்கிறார் என்று பார்க்கும்போது முதலாவது காரியம் 5ஆம் வசனத்தில் ஆபிரகாமும் ஈசாக்கும் அந்த மலைக்கு எதுக்கு போறாங்க? நீங்க பலின்னு சொல்றீங்க, ஆனா பைபிள் எழுதப்பட்ட வசனம் தொழுது கொள்ள என்று 5ஆம் வசனம் என்ன சொல்லிட்டு போறாங்க? அங்க அவரு என்ன போறாங்க? எதுக்கு போறாங்க? தொழுது கொள்ள போனார்கள். சிக்கியிருந்த ஆடு விடுவிக்கப்பட்டது. சூப்பர். தொழுது கொள்ள போனா. தொழுகைனா என்ன சொல்லுங்க? தொழுகைனா என்ன? தொழுகை என்றால் ஆராதனை, அவ்வளவுதான். தொழுகை என்றால் என்ன? தேவனை ஆராதிப்பது தொழுகை. ஆபிரகாமும் ஈசாக்கும் ஆராதனை செய்ய மலைக்கு போனார்கள். அங்கிருந்த சிக்கியிருந்த ஆடை விடுவித்தார்கள். விடுதலை, சிக்கல் நீங்குகிற முதல் வழி நீ தேவனை ஆராதிக்க வேண்டும். நீ தேவனை தொழுது கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு கடவுளை நீ ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவரை துதிக்க, அவரை பாட, அவரை வர்ஷிப் பண்ண எந்த அளவுக்கு நீ ஆசைப்படுகிறாயோ அந்த அளவுக்கு உன் சிக்கல் ஒன்று ஒன்றா நீங்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன பாருங்க, என்ன கவனிங்க. உன் வீட்டில் யாராவது பிரச்சனை இருக்கிறான்னு வச்சுங்க. ஒருவேளை கணவனே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறார். என்ன கவனிங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கணவன் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறார். அவர் பிரச்சனை நீங்கும்படிக்கு குடும்பத்தார், மனைவி, பிள்ளைகள் நீங்கள் தேவனை ஆராதித்தால் போதும், உன் கணவன் விடுதலையாக்கப்படுவார். இதாங்க சத்தியம். ஆடு சிக்கி இருந்தது, ஆராதனைக்கு வந்தது யாரு சொல்லுங்க? ஆடு அங்க சிக்கி இருக்குதுங்க, ஆராதனை செய்ய வந்தது யாரு? ஆபிரகாமும். இவங்க ஆராதனை பார்த்து ஆடு விடுதலையாக்கப்பட்டது. தான் விஷயம். வீட்டில் ஒரு பிரச்சனை, என் கணவனுடைய ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரோட பிஸ்னஸில் ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டுக்காரோடைய ஃபேமிலியில் ஒரு பிரச்சனை. எந்த சிக்கலாக இருக்கட்டும், நீ கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது ஆபிரகாம் ஏறி இறங்கி வருவார். இங்க ஏறுறாரு, அங்க இறங்குறாரு. 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் ஈசாக்கும் ஏறுறாரு. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இயேசு நமக்காக இறங்கினார். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இயேசு உனக்காக இறங்குவார். தொழுது கொள்ள வேண்டும். வர்ஷிப், ஆராதனை மிக முக்கியம். ஜபம் மிக முக்கியம். ஸ்தோத்திரம். பிரச்சனை 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 பத்தி பேசாத. எப்போ பார்த்தாலும் அதை பத்தியே பேசுறது வர்ஷிப் இல்லை. எப்போ பார்த்தாலும் அதை பத்தியே பேசுறது ஜபம் இல்லை. ஆபிரகாம் ஈசாக்குடைய தொழுகையினால சிக்கப்பட்ட ஆடு விடுவிக்கப்பட்டது. நமக்கு தேவையானது ஒன்று, தேவனை தொழுது கொள்ள வேண்டும். ஜபம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை சர்ச் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. குடும்ப ஜபம் இல்லாத வீடு இருக்கக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத சிக்கல் இருக்கலாம். என்ன கவனிங்க, மேல ஆடு சிக்கி இருக்கிறதுன்னு கீழே ஆபிரகாமுக்கு ஈசாக்கும் தெரியாது. மேல ஆடு சிக்கி இருப்பது கீழே இருக்கிற ஆபிரகாம் ஈசாக்குக்கும் சொல்லுங்க தெரியாது. என்ன பாருங்க, உன் குடும்பத்தில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் இருக்கிறது. உன் வீட்டில் என்ன பிரச்சனை போராடுன்னு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். உன் புருஷனுக்கு என்ன பிரச்சனை, உன் பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை என்று உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனாலும் நீ ஆராதிக்கும் வல்லமை அவைகளை முறியடிக்கும். நம்முடைய ஆராதனை நம்ம வீட்டில் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும். ஆமாங்க, ஸ்தோத்திரம். நீ தேவனை ஆராதித்து வீட்டுக்கு போறீங்க, அந்த வீட்டில் ஒரு பெரிய விடுதலை உண்டாகும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? இரண்டாவது விஷயம் பாருங்க, இரண்டாவது காரியம், ஆடு சிக்கலிலிருந்து விடுவிக்கப்பட இரண்டாவது விஷயம் பாருங்க. இரண்டாவது விஷயம் விசுவாச வார்த்தை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாச வார்த்தை.
சிக்கி இருந்த ஆடு விடுவிக்கப்பட விசுவாச வார்த்தை. ஆபிரகாம் பாருங்க, விசுவாச வார்த்தையை பேசுறார். எப்ப பேசுறாரு? என்ன கவனிங்க, எப்ப பேசுறாரு? எங்க 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 என்று கேட்கிற நேரத்தில் ஆபிரகாம் விசுவாச வார்த்தையை பேசினார். எங்க காசு, எங்க காசு, எங்க லோனு, எங்க லோனு, எங்க சம்பளம், எங்க சம்பளம். இந்த எங்க எங்கன்றது எல்லாரும் வீட்லயும் இருக்குது. இங்க ஆபிரகாம் கிட்டே இருந்துச்சு. போ, இன்னும் எல்லா வீட்லயும் இருக்குது. எங்க எங்க. இந்த எங்க என்று கேள்விகள் வரும்போதெல்லாம் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை விசுவாச வார்த்தை தான் சொல்லணும். எங்கே என்று கேட்டான் ஆபிரகாம். 2 விசுவாச வார்த்தை சொல்றார் பாருங்க. ஒன்று என்ன சொல்கிறார்? 2 இடத்துல விசுவாச வார்த்தை பேசுகிறார் ஆபிரகாம். ஒன்று, நாங்கள் திரும்பி வருவோம் என்று ஒரு வார்த்தையை சொன்னார். அதுவும் விசுவாச வார்த்தை தான். எந்த வசனம் அது? 5ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, நானும் என் பையனும் மலை மேல போயிட்டு ஆராதனை பண்ணிட்டு திரும்பி திரும்பி எப்படி வருவாங்க இவங்க? இவங்க எதுக்கு போறாரு? இவரு மலை எதுக்குங்க போறாரு? புள்ளைய பலி கொடுக்க போறாரு. பலி கொடுத்துட்டு திரும்பி வரும்போது 2 ஆளா வருவாங்களா, ஒரு ஆளா வருவாங்களா? ஒரு ஆளை தான் வருவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு இங்க? நாங்கள் திரும்பி. விசுவாசம். இது கடவுள் கொடுத்த புள்ள, இது கடவுள் கொடுத்தது, என் கை விட்டு போவாது, நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னா அப்படின்னு நினைச்சுங்க. விசுவாச வார்த்தை நீ பேசும்பொழுது எல்லா சிக்கலும் அவிழும். விசுவாச வார்த்தையை நீ சொல்லும் பொழுது உன் சிக்கல்கள் அவிழ்ந்து போகும். எப்ப பேசணும்? எங்க, இல்லையே, என்னாச்சு, இப்படி எல்லாம் கேள்விங்க வரும். தளர்ந்து போயிடாத. ஈசாக்கு கேட்கிறாரு, எங்க ஆடு, எங்க அப்பா ஆடு, எங்க பலிக்கு ஆடு, எங்க எங்க. ஸ்தோத்திரம். என் பிரச்சனை நீங்க சொன்னீங்களே, எங்க? இது முடிஞ்சுன்னு சொன்னீங்க, எங்க? வீட்டில் சில குழப்பங்கள் வருது, சில சண்டைகள் வருது, சில குறைவுகள் வருது, கேள்விகள் உண்டாகுது. பிள்ளைங்க கேட்கிறாங்க, எங்க? மனைவி கேட்கிறாங்க, எங்க? கணவன் கேட்கிறார், எங்க? இந்த சூழ்நிலை நம்ம என்ன பேசணும்? சண்டை தான் வருது. என்ன பேசணும்? விசுவாச வார்த்தை. எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தையை. எல்லாரும் சொல்லுங்க. வீட்டில் நாம பேச வேண்டியது விசுவாச வார்த்தை. திரும்பி வருவோம் என்று ஒரு விசுவாச வார்த்தையை சொல்றாரு. இன்னொரு வார்த்தை என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஹைலைட்டான வார்த்தைங்க இது. 8ஆம் வசனத்துல எங்கே பலிக்கு ஆடு என்று கேட்கிறார். அதுக்கு ஆபிரகாம் என்ன சொல்றாரு? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். விசுவாசம். தெரியுமா? மேல ஆடு இருக்குது இவருக்கு. நான் நினைக்கிறேன், என்ன பாருங்களேன், எப்போ கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று ஆபிரகாம் சொன்னானோ அந்த நிமிஷமே ஆடு அங்க ரெடி ஆயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போ கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று சொன்னானோ அப்பயே கடவுள் நினைச்சிருப்பாரு, ஐயோ என் புள்ளை என்ன நம்பிட்டானே, என் புள்ளை என்ன நம்பிட்டானே என்று சொல்லி உடனே ஒரு ஆட்டை அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். என் புள்ள வரும்போது ஏமாந்து போகக்கூடாது, என் புள்ளை என்ன நம்பிட்டான். இதாங்க விசுவாசம். தைரியமா பேசுங்க. என்ன பாருங்க, விசுவாசம் விசுவாச வார்த்தைனாவே பரியாசம் தான். மற்றவங்க அதெல்லாம் பார்க்காதீங்க. பரியாசத்துக்கு உண்டானதான் விசுவாசம். அதனால அதற்கு நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். என் பிள்ளை ஏமாந்துருவானே, என் பிள்ளை பொய் சொன்னா ஏமாந்துருவானே, என் பிள்ளை ஏமாந்துருமே, அதெல்லாம் பார்த்தாரா ஆபிரகாம்? சின்ன பிள்ளையாச்சே, நான் வேற இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆடு இல்லைனா என் புள்ள மோசமாயிடுமே, ஏமாந்துருமே, இதெல்லாம் பார்த்தாரா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்று ஆபிரகாம் பேசினான். என்ன பாருங்க,
இந்த இடத்துல ஆபிரகாம் மனசு எப்படி யோசிச்சு பாருங்க. சந்தோஷமா குச்சின்லாம் போல பாதி செத்தவனாய் போகிறான். என் புள்ள எனக்கு இல்ல, என்ன ஆண்டவர் இப்படி கேட்டாரே. பல கேள்விகள் அவனுக்குள் இருக்கிறது. வேதனை தான், பாரம் தான். ஒரு பக்கம் அழுவுறதா சிரிக்கிறதா, ஒரு பக்கம் என் பிள்ளைக்கு என்ன சொல்றது, ஒரு பக்கம் என் பிரச்சனை என்ன என்று கலக்கத்தோடு மனசு எங்கேயோ இருக்கும். வேதனையோடு தான் அந்த மலை மேலே ஏறுகிறான். ஒரு பக்கம் என் புள்ள கேள்வி கேட்கிறான், என்னன்னு சொல்றது. பல வேதனைகள் மத்தியில் தான் ஆபிரகாம் விசுவாசத்தை அறிக்கை செய்தான். இதுதான் உனக்கும் எனக்கும். விசுவாச வார்த்தை என்பது சந்தோஷமா இருக்கும்போது பேசுவதல்ல. விசுவாச வார்த்தை என்பது எல்லாம் அனுகூலமா இருக்கும்போது பேசுவதல்ல. விசுவாச வார்த்தை என்பது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்ற எண்ணத்தில் அல்ல, சூழ்நிலையில் அல்ல. மனவேதனை, மனக்கலக்கம், இல்லாமை, மனுஷரின் கேள்விகள், இதன் மத்தியில் பேசுவதான் விசுவாச வார்த்தை. எல்லாரும் கட்டி ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். கேள்விகள் கேட்கும் மனுஷரை பார்த்து பயப்படாதீங்க. கேள்வி கேட்கும் மனுஷரை பார்த்து கலங்காத. கேள்வி கேட்கும் மனுஷன் முன்பாய் நீ நடுங்கி போயிடாத. கேள்வி கேட்கும் மனுஷன் முன்பாய் பின்வாங்கி போகாத. தைரியமாய் விசுவாச வார்த்தையை பேசு, நிச்சயமா உன் சிக்கல் நீங்கு போகும். கர்த்தர் நீ சொன்னபடி ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் எங்க புள்ள ஆடு எங்கன்னு கேட்கிறாரு. அப்பா கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார். அதே மாதிரி ஆடு அங்க இருக்குதுங்க. என்னங்க இது, எப்படிங்க இது? அதே தான் உங்க வாழ்க்கையில் நடக்குங்க. உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்தில் இது எனக்கு வேணும், இது இல்லையே என்று உங்க பிள்ளைகள் கலங்குவார்கள் என்றால் அவர்களுக்கு முன்பாய் தைரியமா இந்த வார்த்தையை சொல்லுங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கடவுள் செய்வார். ஏசப்பா இருக்கிறாருமா, நம்ம அப்பா இருக்கிறாருமா, நம்ம கடவுள் இருக்கிறாருமா, நம்ம ஜீசஸ் இருக்கிறாருமா, கைவிட மாட்டாருமா என்று தைரியமா உங்க பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க. அந்த நிமிஷமே உங்க குடும்பத்துக்கு தேவையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைப்பார். கரங்களை தட்டுங்க. ஆமே. நிச்சயமா எங்கள் தேவன் எங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். அவர் விசுவாச வார்த்தையினால் சிக்கல் நீங்கிற்று. மூன்றாவது காரியம், சீக்கிரம் போயிடலாம். மூன்றாவது காரியம் பாருங்க. மூன்றாவது காரியம், ஆடு சிக்கல் இருந்து விடுவிக்கப்பட்டது. மூன்றாவது விஷயம் என்ன பாருங்க. ஈசாக்கு கட்டை சுமந்து மலை ஏறினான். சூப்பர்ல. ஈசாக்கு சொல்லுங்க. ஈசாக்கு கட்டை சுமந்து கொண்டு எந்த மலை? எந்த மலைங்க? ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னது மோரியா. மோரியா மலை ஏறினான். சிக்கிருந்த ஆடு விடுவிக்கப்பட்டது. சூப்பர் சப்ஜெக்ட். உன்னையும் என்னையும் விடுவிக்கும்படிக்கு இயேசு சிலுவை சுமந்து கொல்கதா மலை ஏறினார். சிக்கிருக்கிற உன்னையும் என்னையும் விடுவிக்கும்படிக்கு ஈசாக்காகிய இயேசு, ஈசாக்கு சுமந்த கட்டை, இயேசு சுமந்த சிலுவை. ஈசாக்கு கட்டை சுமந்து மோரியா மலை மேல் ஏறுகிறான். பாரமான சிலுவையை சுமந்து இயேசு கொல்கதா மலையில் ஏறினார். எதற்காக? ஏன்? விடுவிக்கப்பட்டு கட்டிருக்கிற சிக்கல் இருக்கிற ஆட்டை விடுவிக்கப்படும்படிக்கு. நான் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லி நான் முடிக்கிறேன், கவனிங்க. உனக்காக எனக்காம் இயேசு சிலுவை சுமந்தார். நிச்சயமா நம்ம சிக்கல்ல நீங்குவோம். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. நிச்சயமா உனக்காக எனக்காக இயேசு சிலுவை சுமந்திருக்கிறார். அதனால் எங்கள் சிக்கல்கள் நிச்சயமாய் விடுதலையாக்கப்படும். நான் சொல்றேன் பாருங்களேன். மேல அந்த ஆடு கூவி கொண்டிருக்கும். ஒருவேளை அந்த ஆடு மேல இருந்து ஆடு சிக்கி ஐயோ ஐயோன்னு கத்தி இருக்கும். அப்போ கடவுள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நாட்டுக்கு, கொஞ்சம் பொறு, என் புள்ள கட்டை சுமந்து வருகிறான் மேலே, கொஞ்சம் பொறு, உன்னை விடுவிக்கும்படிக்கு என் பிள்ளை, என் மகன் கட்டை சுமந்து மேலே வருகிறான், அவன் வந்து உன்னை விடுவிப்பான். கூவிக்கொண்டிருந்த மனுஷர்கள், தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்களை பார்த்து ஒரு சுவிசேஷம் உண்டாகிறது. இதோ பாரமான சிலுவையை சுமந்து ஒரு தேவகுமாரன் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உங்களை விடுவிப்பார். வருத்தப்பட்டு
சுமக்கிறவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அதே வார்த்தை தான் இன்றைக்கு இந்த ஆட்டுக்கு சொல்லப்படுது. பிரச்சனை கலங்காத, உனக்காக இயேசு சிலுவை சுமந்துகிறார், சும்மா கிடையாது. என் குடும்ப பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, பல பிரச்சனை, பாரம், பயங்கரமான சூழ்நிலை, என் குடும்பம் எப்ப மாறப்போகுது, என் குடும்ப பிரச்சனை எப்ப மாறப்போகுது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, என் சூழ்நிலை எப்படி இருக்குது என்று கலங்கி கொண்டிருக்கிறாய். ஒரே வார்த்தை தான், இயேசு உனக்காக சிலுவை சுமந்தார். இதுதான் சத்தியம். இந்த 7 காரியத்தில் முக்கியமான காரியம், அந்த ஆடு, சிக்கியிருந்த ஆடு விடுவிக்கப்பட ஈசாக்கு கட்டை சுமந்து வந்தான். ஈசாக்கு கட்டை சுமந்து வந்தான். அப்பா சமூகல புள்ள மேல வைக்கிறாரு. சொல்லுங்க, ஆபிரகாம் சுமக்கல யார் மேல வைக்கிறாரு? ஈசாக்கு மேல் வைத்தார். சப்ஜெக்ட் என்ன? பிதா சிலுவை சுமக்கவில்லை, குமாரன் தான் சிலுவை சுமந்தார். பிதாவாகிய தேவன் மனிதனுக்காக இறங்க வரவில்லை, குமாரனை அனுப்பினார். குமாரன் தான் சுமந்தார், இயேசுதான் சுமந்தார். ஸ்தோத்திரம். அந்த ஆட்டின் பாவத்தை ஈசாக்கு சுமந்தான். அந்த ஆட்டின் பிரச்சனையை ஈசாக்கு சுமந்தான். அந்த ஆட்டின் வேதனையை ஈசாக்கு மலையின் கீழே சுமந்து மேல வருகிறான். நம்முடைய எல்லா பிரச்சனையும் இயேசு சிலுவையில சுமந்துட்டாருங்க. கலங்காதீங்க, நிச்சயமாய் எனக்கு விடுதலை உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாய். சத்தமா சொல்லுங்க, நிச்சயமாய் எனக்கு விடுதலை உண்டு. கலங்காதீங்க. ஸ்தோத்திரம். சிக்கி இருக்கிற ஆடே, சிக்கலில் இருக்கிற ஆடே, நிச்சயமா உன் சிக்கல் விடுவிக்கப்படுவாய். ஸ்தோத்திரம். 5வது காரியம் போயிடுவோம். 5வது காரியம் சீக்கிரம் முடிச்சு, ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். 5வது காரியம், இந்த ஆடு சிக்கலிருந்து விடுவிக்கப்பட அந்த அதிகாரத்தில் நடந்த 5வது விஷயம் என்ன தெரியுமா? ஆபிரகாமின் கையில் 2 பொருட்கள் இருந்தது. மலை மேல ஏறி போறார். யார் போறது மலை மேல? இப்போ அப்பாவும் பிள்ளையும் போறாங்க. புள்ள மேல கட்டை இருக்குது, அது சிலுவை, அது பார்த்தாச்சு. இப்போ அப்பா கையில் என்ன இருக்குதுங்க? சொல்லுங்க, அப்பாவின் கையில் என்ன இருக்குதுங்க? தெரியலையா? படிங்க, வசனம் படிச்சு பாருங்க. 7ஆம் வசனம் இருக்குது. அப்பா ஆபிரகாம் கையில் என்ன இருக்குது? கத்தியும் நெருப்பும் அப்பாவின் கையில் இருக்குது. மேல போறாங்க. குமாரன் மேல கட்டை இருக்குது, அப்பா கையில கத்தியும் நெருப்பும் இருக்குது. ஸ்தோத்திரம். அப்பா கையில கத்தியும் நெருப்பும் இருக்கிறது. மேலே ஏறி போறாங்க. சிக்கி இருக்கிற ஆடு அவிழ்க்கப்படுகிறது. இன்றைக்கு உன் கையில் இருக்க வேண்டியது, இன்றைக்கு என் கையில் இருக்க வேண்டியது இந்த 2 விஷயம். நம்ம எல்லாரும் மலை ஏறி கொண்டிருக்கிறோம். மலை என்ன? பரலோக மலை. பரலோகத்துக்காக நாம் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நம்முடைய சிக்கலும் நீங்க வேண்டும், மற்றவருடைய சிக்கலும் நீங்க வேண்டும். சிக்கலிலிருந்து நீங்கும்படிக்கு நம்முடைய கையில் இருக்க வேண்டியது 2. ஒன்று கத்தி. கத்தி என்றால் வசனம். இருபுறம் கருக்குள்ள பட்டயம். கத்தி என்றால் என்ன? சொல்லுங்க. எப்பயுமே கையில வசனம் இருக்கணும். உன் சிக்கல்ல இருந்து வெளியே வந்துருவ நீ. வசனம் கையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு சிக்கலும் இருக்காது. ஆமேன். ஊடுருவி பாயும் வசனம் எப்படி போகுமா? அது ஆத்துமாவுக்குள்ளே ஊடுருவி போகும். கையில கத்தி இருக்கிறவனுக்கு பாருங்க, ஒருத்தன் கையில கத்தி இருக்குதுங்க, அவனை பயங்கரமா கயிறு போட்டு ஃபுல்லா கட்டி வச்சுட்டாங்க. அவனை நல்லா கட்டி வச்சுட்டு அவன் கையில கத்தி குத்துட்டான்னா ஆகும்? சொல்லுங்க. கயிறு போட்டு கட்டிட்டு அவன் கையில கத்தி குத்தானா அவன் என்ன பண்ணுவான்? அதை எப்படியாவது அவன் அறுத்துட்டு வந்துடுவான். அது ஒன்று போதும் அவன் கைக்கு. அதான் வசனம். எப்பயுமே உன் கையில வசனம் இருந்தா எந்த வல்லமே உன்னை கட்டி போடுவேன். கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. உன் கையில் வேத வசனம் இருக்குமே என்றால் எந்த கயிறு உன்னை கட்டி வைக்க முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். எந்த வல்லமையும் உன்னை கட்டி வைக்க முடியாது. ஸ்தோத்திரம். வசனம் எப்போதும் நம்முடைய கையில் இருக்க வேண்டும். வசனம் எப்போதும் நம்ம கையில் இருக்க வேண்டிய கத்தி. ஸ்தோத்திரம். 2வது இன்னொரு பொருள் அவர் கையில் இருந்துச்சு. என்ன இருந்துச்சுங்க?
நெருப்பு பரிசுத்த ஆவியின் வல்லமை. ஸ்தோத்திரம். நெருப்பு என்ற பரிசுத்த ஆவி எப்பவும் கையில் இருக்கணும். அப்பதான் சிக்கல் நீங்கும். சிக்கல் இருந்து வெளியே வர்றதுக்கு வழி அதான். சிக்கி இருந்த ஆட்டை ஆபிரகாம் விடுவிக்கிறார். காரணம், அவர் கையில கத்தி இருந்துச்சு, கையில நெருப்பு இருந்துச்சு. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் பரிசுத்த ஆவியின் சக்தி, பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்ற நெருப்பு உன் கையில் எப்பவுமே இருக்கணும். ஸ்தோத்திரம். எங்கு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டு. எங்கு தேவ ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு. நம்மை விடுவிக்கிற ஒரே ஒரு பரிசுத்த ஆவியானவர். உன் சிக்கலில் அறுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். என்ன பாருங்க, வல்லமையான ஒரு அபிஷேகம் நமக்கு கிடைக்கும் வரைக்கும் நம்ம சிக்கல் வெளியே வர முடியாது. என்ன பாருங்க, சிம்சோனு எப்பப்பெல்லாம் வெளியே வந்தான், ஜெயிச்சான், எப்பெல்லாம் அவன் மேல வல்லமை அபிஷேகம் வந்ததோ அப்பெல்லாம் அவன் கையை அறுத்துட்டு வெளியே வந்தான். அதான் அபிஷேகம். கடவுள் என்ன பாருங்க, கடவுள் உங்களை விடுவிக்கிறார் என்பதற்கு அடையாளம் உங்க மேல வர அபிஷேகம் தான். அதனால தான் మొత్తుకుంటా నేను వచ్చేటప్పుడు బాగా చెప్పట్లు కూడా ఆరాధన చెయ్యండి అని నా టక్కుன்னு வேற பாஷையில் பேசுறாரு. அதுக்கு தான் சொல்றேன், நான் வரும்போதெல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆராதனை பண்ணுங்கள் என்று. தேவனை ஆராதியுங்கள், துதியுங்கள், அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்? சிக்கலிருந்து வெளியே வரதுக்கு தான். சிக்கப்பட்டவர்களாய் வந்து சிக்கப்பட்டவர்களாகவே போவீர்கள் என்றால் பைபிள் எதுக்கு? இங்கு கத்தியும் நெருப்பும் இருக்குதுங்க. ஆமென் சொல்லுங்க. தேவ பிரசன்னத்தில் கத்தியும் நெருப்பும் இருக்கிறது. எந்த மனிதன் சிக்கி வந்தாலும் அவனுடைய சிக்கலை அறுக்கக்கூடிய தேவ ஆவியானவர் இங்க உண்டு. ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகம் வல்லமை எப்போதும் நமக்கு இருக்கணும். அன்னி பாஷையை பேசணும், ஆவிலாம் நிரம்பணும், ஏதோ ஒரு வல்லமை நம்ம மேல இறங்கணும், நம்முடைய சரீரங்கள் அனல் மூட்ட வேண்டும், பாஷைகள் வரணும். ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார். மனுஷன் செய்ய முடியாத அவன் செய்யறான். யாரும் அவனை கட்டி போட முடியல. அந்த கயரெல்லாம் எப்படி அருந்துச்சான்? நெருப்புப்பட்ட சணல் போல அருந்து போயிற்று. அபிஷேகம், அக்கினி, நெருப்பு. ஸ்தோத்திரம். ஆபிரகாமின் கையில் 2 பொருள் இருந்தது. ஒன்று கத்தியும் இன்னொன்று நெருப்பும் இருந்தது. அவன் சிக்கியிருந்த ஆட்டை விடுவித்தான். ஸ்தோத்திரம். 6வது காரியம் முடிச்சிருந்தேன் நான். 6வது காரியம் பாருங்க. 6வது காரியம் சொல்றேன் பாருங்க. 6வது காரியம் சிக்கல் விடுவிக்கப்பட முக்கியமான விஷயம். அவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து போனார்கள். அப்படிதானே? 2 இடத்துல வசனம் இருக்குது பாருங்க. அது இருவரும் கூடி போனார்கள், 8ஆம் வசனம். அதுக்கப்புறம் 6ஆம் வசனம். 2 இடத்துல பாருங்க, இருவரும் கூடி போனார்கள், இருவரும் கூடி போனார்கள், இருவரும் கூடி போனார்கள். எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க பாபா, மறுபடியும் சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம்னா 6ஆம் வசனம் தான் அப்படிதான் இருக்குது. அப்புறம் அடுத்தது 8ஆம் வசனத்திலும் அப்படிதான் இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்குதுங்க சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன அப்படி அப்படின்னு அர்த்தம் என்ன? கூடி சேர்ந்து, ஒரு மனம், ஒரு இருதயம், குட் அண்டர்ஸ்டாண்டிங், அட்ஜஸ்ட் பண்ணி போறது, இணைந்து போறது என்ற அர்த்தம். அப்படி இருந்தால் தான் சிக்கல் நீங்கும். டே அப்பா, ஏன் மேல தூக்கி கட்டிய வச்சிட்ட, நான் வரல போ, நீயே தூக்கின்னு போ அப்படின்னு புள்ள சொல்லியிருந்தானா அந்த ஆடை அவுக்கிறதுக்கு ஆளே இருந்திருக்காது. டேய் நீ தூக்கின்னு வாடா, என்னடா இவ்வளோ லேட் பண்ண, நான் சீக்கிரம் போனடா. அப்பா புள்ளைய விட்டு அவர் தனியாக போயிட்டு இருந்தாருன்னா 2 பேருக்குள்ள அங்கே கேள்வி வேற இருக்குது. எங்கன்றான் பையன் வேற, இவர் கையில் வேற இல்லை. ஏதோ சொல்லி அவனை அட்ஜஸ்ட் பண்ணி வராரு. சில அங்க கிளாஷ் உண்டாகுது, சில பிரச்சனைகள் கேள்விகள் உண்டாகிறது. ஆனாலும்
ஆனாலும் இருவரும் கூடி போனார்கள். இது முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கையில். குடும்பத்தில் நீங்கள் கூடி இருமனமும் சேர்ந்து ஒரு மனமாய் நீங்கள் குடும்பத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்க சிக்கல் எல்லாம் கர்த்தர் அழுத்து போடுவார். எது வரைக்கும் நீங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறீங்க அது வரைக்கும் இன்னும் கட்டு தான் அதிகமாயிடும். எல்லா சத்தியம் வந்து கட்டி போட்டுருவோன்னு. இருவரும் கூடி போனார்கள். வீட்டில் இருவர், கணவன் மனைவி கூடி போன, இருவரும் கூடி. பாத்தீங்களா? ஒரு மனம், ஒரு இருதயம், ஒரு ஒன்றாய் சேருவது, இணைந்திருப்பது மிக முக்கியங்க. எப்படியாவது என் பிரச்சனை வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா இவைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு மருந்து தான். ஸ்தோத்திரம். கேள்விகள் வரும், பிரச்சனைகள் வரும், இல்லைன்னு சொல்லல. நான் அண்டர்ஸ்டாண்டிங் நாம தான் உருவாக்க வேண்டும். நிச்சயமா சிக்கலிருந்து வெளியே வருவீர்கள். இருவரும் கூடி போனார்கள். ஸ்தோத்திரம். ஆபிரகாமுக்கு பிரச்சனை இருக்குது, கேள்விகள் இருக்குது, கலக்கம் இருக்குது, ஆனாலும் கூடி போனார்கள். என்ன கடவுள் இப்படி பண்ணிட்டாரே என்று இருதயத்துல மனசு உள்ளே இருந்திருக்கும், ஆனாலும் கூடி போனார்கள். என் பிள்ளைய விட போறனே, என் பிள்ளைய இழந்து போகிறனே என்று மனசுல இருந்திருக்கும், ஆனாலும் கூடி போனார்கள். இதான் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதமா? ஆசீர்வாதம் எங்க? நான் ஆசீர்வாதம் சொன்னாரே, எங்க அந்த ஆசீர்வாதம் என்ற கேள்விகள் இருந்தது. இருவரும் கூடி போனார்கள். சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் இருதயம் கூடி சேர்ந்து இருக்க பழகுங்கள். நிச்சயமாய் சிக்கல்கள் அறுக்கப்படும், சிக்கல் நீங்கும். அல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் நான் சொல்லி முடிச்ச கடைசி காரியம். அடுத்த காரியம் என்ன பாருங்க, ஆடு சிக்கலின் அவிழ்க்கப்பட 6வது கடைசி காரியம், ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான். ஸ்தோத்திரம். எந்த வசனம்? 11ஆம் வசனம். ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டான். ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிள்ளையாண்டல் மேல் கை போடாத. கடவுளுடைய சத்தம் ஆபிரகாம் கேட்டதுனால ஆட்டின் சிக்கல் நீங்கிட்டு. சூப்பர்ல. கடவுளின் சத்தத்தை ஆபிரகாம் கேட்டதுனால ஆட்டின் சிக்கல் அவிழ்க்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, தேவ சத்தம் நம் வாழ்க்கையில மிக முக்கியம். தேவ சத்தம், தேவ வார்த்தை நமக்கு மிக முக்கியம். ஆராதனைக்கு வரோம், வீட்டில் இருக்கும்பொழுது, ஜெபிக்கும்பொழுது ஒரு வசனம், வேத வசன சத்தம் நமக்கு கேட்கணும். ஆண்டவர் இந்த சத்தம், ஆண்டவர் இந்த வசனம் சொன்னாரு, ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னாரு, பைபிள் இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சர்ச்சுக்கு போன இந்த வசனத்து மூலமா கர்த்தர் பேசினாரு என்ற ஒரு தெளிவு இருந்தாதான் சிக்கல் இருந்து வெளியே வர முடியும். கடவுள் சத்தம் கேட்கல, கடவுள் என்கிட்ட பேசல அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பேசுற வரைக்கும் சிக்கல் இருந்துனே இருக்கும். கடவுள் பேச வேண்டும், கடவுள் சத்தம் கேட்க வேண்டும். தனி ஜெபம், தெய்வ சமூகம். ஸ்தோத்திரம். பாருங்க, நல்லா ஜெபம் பண்ணோம். வீட்டில் டைம் கிடைச்சா நல்லா ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக உட்காரணும், தனிமையாக உட்காரணும். ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஒரு 1/2 மணி நேரம் பைபிள் படிங்க, ஒரு 1/2 மணி நேரம் அமைதியாக உட்காந்துருங்க. அப்படி கர்த்தர் நீ படித்த அந்த சப்ஜெக்ட் பைபிள்லேருந்து உன்னோடு பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்டால்தான் நாங்கள் வழி பிறக்கும். இங்கே இவ்வளோ பிரச்சனைக்கு எங்கே தீர்வு உண்டாச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, இவங்க எல்லாருக்கும் எப்போ ஆபிரகாமே என்று கடவுள் பேசினார் அப்போ தான் பிரச்சனைக்கு தீர்வு உண்டாகுது. அங்கே தான் சப்ஜெக்ட் மாறுது. அப்படியே அங்குதான் தீர்வின் வழி காட்டப்படுகிறது. என்ன பாருங்க, அது வரைக்கும் புள்ளதான் பலி கொடுக்க போன ஆபிரகாம் நினைச்சுன்னு இருந்தாரு. சத்தத்துக்கு பிற்பாடுதான் தீர்வு உண்டானுச்சு. பிள்ளைக்கு பதில் அங்கே யார் வந்ததாங்க? ஆடு வந்தாச்சு. கடவுள் பேசுவார் என்றால் உனக்கு வழி பிறக்கும்.
கடவுள் பேசுவார் என்றால் உனக்கு தீர்வு உண்டாகும். கடவுள் பேசுவார் என்றால் உன்னை காப்பாற்றுவார். கடவுள் பேசுவார் என்றால் அது அது வேற வழிகளை நமக்கு திறக்கும். ஆச்சரியங்கள் நடக்கும். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் எதிர்பார்த்து தாங்க நடந்துச்சு. ஆபிரகாம் எதிர்பார்த்து தாங்க நடந்தது. ஆபிரகாம் விசுவாசத்தின் அறிக்கை செய்த வார்த்தை அங்க நடந்தது. எப்போ? கடவுளின் சத்தம் கேட்கும் பொழுது. இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆபிரகாம் தேவ சத்தத்தை கேட்டது போல நாம் தேவ சத்தம் நமக்கு உண்டாகும் பொழுது நம்முடைய சிக்கல் எல்லாம் அவிழ்க்கப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். சிக்கி இருந்த ஆடு அவிழ்க்கப்பட்டது. எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்துங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நாம் முடிக்க போகிறோம். ஒரு ஆடு சிக்கி இருந்தது, அது அவிழ்க்கப்பட்டது. சிக்கலோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன் பிரச்சனை என்ன? உன் வேதனை என்ன? உன் கூக்குரல் என்ன? எல்லாத்துக்கும் வழி இருக்குது. கவலைப்படாத. இங்க 7 காரியங்கள்